இங்கே பார்த்தீங்களா பட்டுவை கோழி தலையை தூக்கின்னு வந்து வச்சுட்டு அதோட பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு இருக்குது. அதோட பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி போட போயிருக்குதுங்க. பாருங்கள், இப்படி தாங்க பட்டு குட்டிங்களெல்லாம் சாவடிக்குது கோழி தலையை குத்து குத்து. ஆமாம் ஆமாம், முணங்காத. அது சாப்பிடவே சாப்பிடாது. பிள்ளைங்களுக்காக போய் வாங்கிட்டு வருது கறிக்கடையில் போய் கேட்டு கேட்டு. அது புள்ள பாசம்லாம் புரியுது. அதோட பிள்ளைங்களுக்கு இது ஒத்துக்கணும்ல. இந்த கோழித்தலை ஒத்துக்காமல் கொண்டாந்து போட்டு இந்த மாதிரி காலி பண்ணுதுங்க. என்னங்க பண்ணுறது? நானும் எவ்வளோ தான் பிடுங்கி பிடுங்கி தூக்கி அடிக்கிறது. பட்டோ வேணாம் கொடு, வேணாம் கொடு, வேணாம், தூக்கி போடாத, தூக்கி போடு பட்டோ. குட்டிங்களுக்கு ஒத்துக்காது பட்டோ. வண்டி வருதான், அந்த சவுண்டு கேட்டு பார்த்துட்ருக்கு. குட்டிங்க வருதாக்கோன்ட்டு. வேணாம், தூக்கி போட கொடு கொடு, தூக்கி போட்டுடலாம் கொடு. தூக்கி போட்டுட்டா, தூக்கி போட்டுட்டா. ஏன் வேண்டாம்? வேணாம் பட்டுமா. இது சாப்பிட்டா தான் குட்டிங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுல்ல. லூஸ் மோஷன் ஆகுது, வாந்தி ஆகுது, வைரஸ் ஃபீவர் வந்துடுது. என்ன ஆகும்? கொடுக்க மாட்டியா? நீ எனக்கு கொடுக்க வேணாம், நீ உன் பிள்ளைங்களை கொடுக்க வேணாம். பார்த்தீங்களா தூக்கிட்டு போகிறத? கூப்பிடுது பாருங்க. இப்படி தான் கூப்பிடுவோம். கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்து குட்டிங்களை காலி பண்ணிடுது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிடுங்கி பிடுங்கி எவ்வளோதான் எறிகிறது. நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் போய் கேட்டு வாங்கிட்டு வருது. பகலில் கொஞ்சம் அசரக்கூடாது, வாங்கிட்டு வந்து குத்து குத்து தான் சாவச்சிச்சு எல்லாத்தையும். ஆமாம், கூப்பிடுது, சாப்பிடாது, அப்படியே தான் வச்சுன்னு இருக்கும் குட்டிங்க வர வரைக்கும். அதுக்குள்ளே பிடுங்கி எரிஞ்சிடணும் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு.